வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஆஃப்டர் அ லாங் கேப்புக்கு அப்புறமா நம்மளோட சேவிங் லைஃப் ஸ்டைலுக்கான டிப்ஸோடு நான் வந்திருக்கேன். முக்கியமாக ஆகஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் நான் ஏற்கனவே போட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் என்னால் தான் எடிட் பண்ணி போட முடியல. வரலட்சுமி பூஜை சீரிஸ் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அவ்வளோதான். சாரி. நெக்ஸ்ட் டைம் செப்டம்பர் மந்த்துக்கு நான் சீக்கிரமாக போடுறதுக்கு நான் பண்ணிடுறேன். அண்ட் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பிரிண்ட் அவுட் நான் எடுத்துக்க சொல்லுவேன். ஒவ்வொரு மந்த்தும் பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி தான் அழகாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டில் ஒவ்வொன்றுமே நோட் பண்ணும்போது ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன சேவ் பண்ணியிருக்கோம், என்ன பிளான் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஐடியா தெரியும். அதுக்காக தான். அதுக்கு நம்ம பிரிண்ட் வாங்கி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கிடையாது. ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க, அதில் நோட் பண்ணிட்டே வாங்க. டெய்லி எக்ஸ்பென்ஸ் என்ன செலவு பண்ணுறோம், எவ்வளோ பட்ஜெட் போட்டு நடத்துகிறோன்றதை நீங்கள் அதில் நோட் பண்ணிட்டு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்போவுமே நான் எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு ஷெட்யூலாக போட்டு ஒவ்வொன்றுமே நான் பிளான் பண்ணி பண்ணுவேன். ஸோ இந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸும் போன மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸும் வச்சுப்பேன். எப்படி நம்ம பண்ண போகிறோம், பிளான் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மந்த் ஆகஸ்ட்டுன்றதுனால நம்ம எல்லாருக்குமே இந்த வரலட்சுமி பூஜை ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஆடி மாதத்துக்கான ஸ்பெஷல் பூஜைகள் செலவுகள்லாம் தனியாக இருக்கும். அண்ட் இந்த வாட்டி 100 டேஸ் சேவிங்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றி தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ பட்ஜெட்கான வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துட்டு அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இது போடுறேன். ஸோ ரொம்ப அழகாக அந்த டிப்பெல்லாம் ஒரு எப்படி சொல்ல, அந்த கோல் மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம இது பண்ணியிருக்கோம், இந்த மாதம் இது பண்ணியிருக்கோம், ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட்டு பென் எடுத்து அதை எழுதிடுவேங்க. சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் தீபாவளிக்கான 100 டேஸ் சேவிங்ஸும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. மோர் தென் 20 டேஸ்க்கு மேலே நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஷார்ட்ஸில் அப்டேட் கொடுத்துட்டேன், லாங் வீடியோவில் தான் கொடுக்காம விட்டுட்டேன். பட் எல்லாருமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நானும் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டீட்டெயில்டாக 100 டேஸ் சேவிங்ஸு, அப்புறம் ஆடிப்பெருக்குக்கு என்ன வாங்கினன்ற மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டாக எப்படி சேவ் பண்ணி வாங்கினன்றலாம் விளாக்ஸில் நம்ம ஆட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீக்கில் நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்கான டிப்ஸோடு நான் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா நம்ம எப்பவுமே எழுதிடுவேன் இல்லைங்க. ஸோ ஃபேமிலி எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலிக்கான ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது, அப்புறம் இஎம்ஐஸ் எல்லாம் எப்படி என் ஹஸ்பண்ட் பார்த்துக்காரு, எல்லாம் சேம் டு சேம் ஒரே ஃபார்மேட் தான். ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ணி சொல்ல வேண்டியது சேவிங்ஸ்க்காக தான். 31 டேஸ் சேவிங்ஸ், நம்ம இன்ஸ்டா சேவிங்ஸ் கேலண்டர் சேவிங்ஸ் மாதிரி பண்ணோம். நீங்கள் அதுவும் ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக முடிச்சாச்சு. ஸோ அதையும் நான் சேவ் பண்ணி ரொம்ப அழகாக சில்வர் வாங்கிட்டு வச்சுட்டேன். ஆடிப்பெருக்குக்கு ரொம்ப அழகாக பிளான் பண்ண மாதிரி எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. அது என்ன வாங்கினேன், என்ன பண்ணன்றதெல்லாம் அடுத்தடுத்த விளாக்ஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு ஐடியாக்காக நான் சொல்லிட்டேன். குழந்தைங்களோட அந்த சில்வர் சேவிங்ஸும் அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம ஆடிப்பெருக்குக்கும் இல்லை தீபாவளிக்கு ஏதாவது ஒரு டேயில் நம்ம ஸ்பெஷலாக வாங்குவோம் பார்த்தீங்களா. இப்போ வரலட்சுமி பூஜைக்கு நான் சேவ் பண்ணி வாங்கினேன். அந்த மாதிரி தீபாவளிக்கு வரும்போது ஒரு வாட்டி நான் சேவ் பண்ணி வாங்குவேன். நியூ இயருக்கு ஒரு வாட்டி வாங்குவேன். ஸோ ஒரு கேப் விட்டு சேவ் பண்ணி வாங்கும்போது ஒரு பெரிய சேவிங்ஸ், ஒரு மோட்டிவேஷன்லாம் எனக்கே இருக்குங்க. அதான் உண்மை. உங்களுக்கு நான் பண்ணுறேன்றது நீங்கள் சொல்கிறீங்க கமெண்ட்ஸில், பட் எனக்கே அது மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் அதெல்லாம் நம்ம எழுதி நோட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த பக்கம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். எப்போவுமே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அமௌண்ட், ஒரு சம்பளம் எடுத்துகிட்டு வரேன்னா கொண்டு போய் ஃபஸ்ட்டு சுவாமிக்கிட்ட வச்சுருவங்க. கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். எந்த அமௌண்ட்டு, எந்த செலவாக இருந்தாலும் ஓரளவுக்கு, இப்போ ஒரு 100% ஒரு அமௌண்ட்னா 80% நான் கேஷாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம ஃபோட்டோ ஃபைலிங் மெத்தட் நமக்கு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. ஒரு பழைய ஆல்பம் இல்லை புதுசாக ஒரு ஆல்பம் இருக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கோ அதை நான் ஒரு நேம் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஒரு உண்டியல் அந்த மாதிரினா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, டெய்லி பண்ணுற எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு இது அப்படின்ற மாதிரி நம்ம நோட் பண்ணி பிரித்து எழுதும் போது இந்த பக்கம் கேஷ்லேயும் நம்ம அது சேஞ்சாக மாற்றி வச்சுக்கிட்ட போது தான் யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்ஸும் நமக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேஷ் கொண்டு அந்த சேலரி ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே ஒரு ஸ்பீட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டொனேஷனோ இல்லை சுவாமிக்கு உண்டியலுக்கும் அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்ட பிறகு நீங்கள் ஒவ்வொரு செலவும் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு எப்போவுமே கொடுக்கும். ஸோ அதெல்லாம் எப்போவுமே சொல்லும். ஒரு 500 கோவிலோட உண்டிகளுக்கோ இல்லை ஏதாவது 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த மாதம். அதுவே ஒரு பெரிய டொனேஷனாக எனக்கு ஃபீல் ஆகும். நம்மளால் எல்லா டைமும் பண்ண முடியும், என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் போதும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த பிளானர் நம்மளாவே செஞ்சதுங்க. எப்படி நம்ம சாம்பிராணி மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறோமோ இது நானே டிசைன் பண்ணதுனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் அதே போல் நம்மளோட 108 சாம்பிராணி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்ருக்கு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்குன்ற மாதிரி பார்த்து நான் வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அந்த பொருட்களை உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கான ப்ராடக்ட்ஸ்க்கான எல்லா விஷயங்கள் டீட்டெயில்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்ஜெட் பிளானிங் பற்றி என்னோடய ஃபேமிலிக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கேஷ் பிரித்து விற்கிறதெல்லாம் ஒவ்வொரு மந்த்தும் என்னோடய ஃபேமிலிக்கு நான் பிளான் பண்ணுறதுனால இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை 1-2 நீங்கள் மாற்றி கூட பிளான் பண்ணிக்கலாம். இப்போது
டெய்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு 300 ருபீஸ் எடுத்து வைப்பேன். ஸோ ஒரு 9,000 ரூபாய் இந்த மந்த்துக்குன்ற போது அது ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன். அண்ட் இந்த பேசிக் எக்ஸ்பென்ஸில் என்னென்னலாம் தேவையோ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாதது, இந்த ஃபோனு, கேஸு, இபி இந்த மாதிரி செலவுகள்லாம் ஒவ்வொரு மாதமும் டிஃப்ரென்ஸே வராது. கண்டிப்பாக அதை எடுத்து வைக்கணுன்றது நம்ம பண்ணிடுறோம். அண்ட் நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஷார்ட்ஸில் கேட்டது வந்து இபிக்கு இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கீங்க, கேஸுக்கு ஏன் 500 எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. கேஸ் எனக்கு 2 months வருங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ 2 monthsக்கு நம்மளுக்கு வரும்போது 500 எடுத்து வைக்கும் போது 1000 ருபீஸ் நம்மளுக்கு கரெக்டாக அந்த மந்த் சேர்ந்துடும். அப்போ அந்த கேஸை வாங்கி நான் யூஸ் பண்ணிப்பேன். போன மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கேஸே வாங்கல. ஏற்கனவே செகண்ட் சிலிண்டருக்கானது ஒன்று நான் யூஸே பண்ணலை, அது அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம வாங்கி ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் அடுத்த கேஸை நான் புக் பண்ணி வாங்குவேன். ஈவன் ஒரு கேஷ் கூட பார்த்தீங்கன்னா சேஞ்சாக மாற்றி வச்சுப்பேன். இப்போ கேபிளுக்கு 300 போட்டிருக்கேன்னா அந்த 300 கூட கேஷாக வச்சாதான் கரெக்டாக நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து கொடுப்போம். அது ஒரு 500 வச்சாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும், வைக்காம விட்டாலும் அந்த டைமில் வந்து சேஞ்சுக்கு இல்லாமல் கஷ்டப்படுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் மாற்றி வைக்க முடியுமோ பழகி யூஸ் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் பார்த்தேன், இதில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட்டே ஆகாது இப்போ இருக்கிற யூபிஐ லைஃப்பில் அப்படின்ட்டு. சீரியஸாக அது ஒர்க் அவுட் ஆகாது தாங்க. நானே சில டைம்லாம் வந்து மொக்க வாங்கியிருக்கேன் தான். ஏன்னா கேஷ் கொடுத்தா கூட இப்போ கடையில் வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க சேஞ்சு. அப்படிலாம் கூட இப்போது ஜென்ரேஷன் மாறிட்டுருக்கு. பட் அதையும் வந்து தப்பாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கேஷோட வந்து எல்லா யூசேஜும் நம்மளுக்கு இருக்கணுங்க. அது மகாலட்சுமிக்கான கட்டாட்சம் சொல்லுவாங்க. நம்ம கையிலேருந்து காசு கொடுக்கும்போது தான் அதுக்கான கஷ்டம், அதுக்கான வேல்யூ நிறைய நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன தான் வந்து நம்ம வந்து யூபிஐ பண்ணாலும் ஜிபே பண்ணாலும் இந்த மாதிரி கேஷாக கொடுக்கறதுக்கு அப்பப்போ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸில் சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டேன், ஃப்ளாட் மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டேன். இபிக்கு பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு ஒன்ஸ் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3300 பில்லு 300 எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் 3000 மொத்தமாக வந்து நம்ம லாக் ஆகிட்ருப்போம்ல. ஸோ 2 months எடுத்து வைக்கும் போது இந்த மந்த் 1800 ஓகே மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் எனக்கு பில் பே பண்ணுறது வரும். ஸோ அதனால் எனக்கு இந்த மந்த் மேனேஜ் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொன்றுமே நம்ம யோசித்து பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனுக்குன்றது கூட பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 2 monthsக்கு ஒன்ஸ் 60 days பேக்குன்னு வருது பார்த்தீங்களா, 58 days சம்திங் அந்த மாதிரி வரும், 54 சம்திங் அந்த மாதிரி பேக்கேஜ் நான் போட்டுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு 2 monthsக்கு ஒன்ஸ் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிவிக்கான ரீசார்ஜ்க்கான அமௌண்ட்டு எடுத்து வச்சுருவேன். அண்ட் கிட்ஸ் பர்த்டேன்ட்டு 500 2 கிட்ஸுக்கும் சேவ் பண்ணிகிட்டே வரேன். அதையும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மகளிர் சேவிங்ஸ்ன்னு இருக்கும், அதுவும் நான் எடுத்து வச்சுருவேன். கிட்ஸ்க்கான கிளாஸ் போகிறாங்க அவங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம். ஸோ அதுக்காக அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ்க்கெல்லாம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுக்கும் மந்த்லி நோட் பண்ணி வச்சுப்பேன். எமர்ஜென்சி ஃபண்டு இந்த 1000 ரூபாய் எப்போவுமே உதவுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கல்யாணத்துக்கு எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மந்தில் பயங்கர சீசன் டைமு. அப்போது 2-3 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எதுவுமே எனக்கு செலவாகலை. அப்போ சேர்த்து வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பேக் டு மெசேஜ், நான் எப்போவுமே ஒரு ஷீட்டில் வந்து பிரிண்ட் போட்டு நோட் பண்ணி வைக்கிறது திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மந்த்தும் சேஞ்ச் ஆகுதா இல்லை எக்ஸ்ட்ரா ஆகுதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேட்டெல்லாம் ஏறி இருக்குது, இபிலாம் கொஞ்சம் இப்போ டிஃபர் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு உண்மையாகவே அப்படி ஆகுதான்றது கோத்ரூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் போடும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசிக்கான எக்ஸ்பென்ஸுன்னு நான் சொன்னோம் பார்த்தீங்களா, வீட்டுக்கு தேவையான யூஸ் பண்ணுற விஷயங்கள், ஒரு சாப்பாடுலேருந்து ஒரு எண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது நான் எப்போவுமே பண்ணுவேன். அதில் முக்கியமானது இந்த மந்த்தும் நம்மளுக்கு 31 days. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க எல்லாருமே ஐப்பம் விரதம் இருக்கிறதுனால சபரிமலை போகிற பிளான் இந்த மந்த்து பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பட்ஜெட்டுமே நான்வெஜ்ஜுக்குன்னு போடுற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ வந்து அந்த அமௌண்ட்டை நான் எப்போவுமே சேவ் பண்ணி 31 daysக்கு மேனேஜ் பண்ண கரெக்டாகிடுச்சு. 1 day நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும்ல அதுக்கு. அண்ட் இந்த பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக அதை நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஐடியா காமிச்சதுன்னா உங்களுக்கும் புரியும். இதில் முக்கியமான பேசிக் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் இந்த மந்த் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ 31 daysக்கான அமௌண்ட் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ஆயிலுக்கான வந்து நான் சேவ் பண்ணிகிட்டே வருவேன். நெய்க்கும் இதுக்கும் 500 அதுவும் எடுத்து வச்சுருவேன். அண்ட் பெட்ரோல் இந்த 4 weeks நம்மளுக்கு வருதா, ஸோ மோஸ்ட்டாக ஒரு சண்டே ஒரு மண்டே பெட்ரோல் என்னோடய பைக்குக்கு மட்டும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அவங்களோடது அவரோடது பார்த்துப்பாரு. அண்ட் நட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் ஒரு 300 அப்படி எடுத்து வைக்கும் போது ஒரு 2000 rupees அப்படி நம்ம சேரும் போது பாரிஸ் போயிட்டு ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் வீட்டுக்கு 500ங்க. நான் அந்த மந்த் 500 ரைஸ் மட்டும் தான் வாங்கினேன். இந்த பூஜைலாம் இருக்கிறதுனால ஒன்று கோதுமை அரைச்சி வைக்கல. ஸோ அந்த கேஷ் வந்து நான்
நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நான் அமௌண்ட்டெலாம் அப்பயே எடுத்து வச்சேன். பட் பட்ஜெட் நம்ம இப்போ போடுறதுனால வீடியோ நான் இப்போ சொல்கிறேன். ஸோ சிலது வந்து நம்ம அப்படி தான் முன்ன பின்ன ஆகுன்றதுனால. அண்ட் முக்கியமான இந்த பேசிக் நீட்ஸ், அந்த டாக்டருக்கு ரிப்பேரோ ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஃபில்டருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வைக்கும் செலவு. ஸோ அதுக்கு 100 ருப்பீஸ்ன்றது நான் ஜனவரிலேருந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வரேன். ஸோ இது வரைக்கும் எந்த ரிப்பேரும் வைக்கல, தேங்க் காட் போயிட்டுருக்கு. பட் இப்போ தான் வாஷிங் மிஷின் கொஞ்சம் சவுண்டு வருது, பார்க்கணும் அது என்ன சர்வீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அது பண்ணும்போது நான் ஷார்ட்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இந்த அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சாக எடுத்து வைப்பேன். தீபாவளிக்காக இருக்கட்டும், பொங்கலுக்கு வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைமுக்கான எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் முன்னாடி ப்ரீ பிளான்டாக இருக்கும்போது பட்ஜெட் போட்டு சூப்பராக மேனேஜ் பண்ணலாம். ஆனால் இந்த வாட்டி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் அப்படின்ட்டு பிரித்து எழுதியிருக்கோம். ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அந்த ஷீட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஒரு கேப்பில் வந்து நம்ம ஒரு பேப்பரோ ஏதாவது ஒன்று வச்சுருந்தா தான். இப்போ நான் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அது நான் வாங்கணுன்னா அந்த அமௌண்ட் எடுத்துனா அது லெஸ் ஆகும்ல, அது ஒரு கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் ஒரு இது நோட் பண்ணல. அந்த ஐடியா கொஞ்சம் நான் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இதில் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு டிப்ஸோடு சொல்லும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளம்பருக்கு, எலக்ட்ரிஷியனுக்கு பிரித்து ஃபில்டருக்கு அப்படிலாம் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் ஃபில்டருக்கு இப்போ ரிப்பேருக்கு வராங்கன்னா அதுலேருந்து நான் ஒரு 200 எடுத்தேன்னா அதை நோட் பண்ணணும். அதை நான் யோசித்து இப்போ தான் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப ஒரு அப்டேட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன். இது வந்து பேசிக்காக என் கூட ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் அந்த விஷயத்துக்கானது வந்து ஒரு ஐடியா நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக எப்போ பண்ணோம், எதுக்கு பண்ணோம் நோட் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கடைன்ட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டு டக்குன்னு உங்களுக்கு காமிச்சு அந்த கேஷெல்லாம் எடுத்து வைக்கிறது மட்டும் தான் நான் பண்ண முடிஞ்சுது. டீட்டெயிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, செப்டம்பர் மந்த்துக்கான பட்ஜெட்டும் இந்த ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுனா நெக்ஸ்ட் வீக் போல், அந்த மந்த் எண்டில் போல் நான் உங்களுக்கு விலாக்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அப்போ நிறைய பேருக்கு வந்து செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, மீஷோவில் நீங்கள் ஃபோட்டோ ஆல்பம் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்பம் கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. குட்டி குட்டி லேபிள் உங்களுக்கு இந்த மாதிரி கடைகளில் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு ஷீட் வாங்கி வச்சுட்டு அது லைஃப் லாங் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அதுவும் நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஒரு எண்ட் கன்க்ளூஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 100 டேஸ்க்கான வரலட்சுமி பூஜை சேவிங்ஸோ ஆடிப்பெருக்கு சேவிங்ஸோ அழகாக முடிச்சாச்சு. எல்லோரும் என் கூட சேர்ந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ 100 டேஸ் நம்ம விட வேணாம். நிறைய பேர் மோட்டிவேட்டிங்காக பண்ணுங்கக்கா நீங்கள். நான் தான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலை. 20 டேஸ் மேலே சேவ் பண்ணிட்டோம். நான் அப்புறமா அதுலேருந்து கண்டினியூ பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கான சேவிங்ஸை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் பண்ணிகிட்டே வாங்க. இதே போல் தீபாவளி அன்றைக்கும் நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங்ஸ் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு ஆடிப்பெருக்குல என்ன வாங்கின சேவிங்ஸ் எல்லாம் தேவைன்னா நீங்கள் சேவிங்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆடிப்பெருக்குக்கான சேவிங்ஸை காமிங்கன்னு சொல்லி இதை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி பிடிச்சிருந்ததுன்னா பர்பிள் கலர் ஹார்ட்டினை கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த பட்ஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளானர் வேணும்னா கூட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.